கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பயப்படாதே திகையாதே. இன்றைய தியான வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். தியானம். உங்கள் இருதயத்தின் நினைவுகளும் உங்கள் வாயின் வார்த்தைகளும் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருந்தால் யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் ஏன் நொந்து கொள்கின்றீர்கள்? உங்கள் கிரியைகள் நீதிக்குரியவைகள், சக விசுவாசி தவறிவிட்டான் என்று நீங்கள் கருதி வாக்குவாதங்களையும் கலகங்களையும் ஏற்படுத்துகின்றவர்களாயிருந்தால் உங்கள் நீதியின் கிரியைகள் எங்கே? கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கின்றார். கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சூழ நடக்கும் காரியங்களை குறித்து கலக்கமடையாதிருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று கூறி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாம்ச இச்சைகளால் உறுதிப்படுத்த முடியுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே தேவ ஊழியக்காரனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு கூறியிருப்பதை காணலாம். சில சந்தர்ப்பங்களிலே உங்களுக்குள்ளே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறதை அனுபவித்திருப்பீர்கள். சுயம் என்னில் மகிமைப்பட வேண்டுமோ அல்லது பிதாவாகிய தேவன் என்னில் மகிமைப்பட வேண்டுமோ? மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். எனவே நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து உங்கள் பரம தந்தையின் நாமம் உங்களில் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியை எனக்கு தந்த என் பிதாவாகிய தேவனே, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரனாய் நடந்து கொள்ளும்படி என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 2ஆம் வசனம் வரை.